வணக்கம். உண்மையான அன்பு அப்படின்னா என்ன? அது தியாகமா இல்ல புரிதலா? நாம இன்னைக்கும் இந்த கேள்விகளை கேட்டுட்டு இருக்கோம். ஆனா இதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு தமிழ் கவிதை ரொம்ப அழகா பதில் சொல்லியிருக்கு. வாங்க, காலத்தால அழியாத அந்த காதலோட ஆழத்துக்குள்ள நம்ம ஒரு பயணம் போயிட்டு வரலாம். முதல்ல உங்க மனசுல ஒரு காட்சியை கொண்டு வாங்க. கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் பறந்து விரிஞ்ச ஒரு வறண்ட பாலை நிலம். சூரியன் சுட்டெரிக்குது. மரமெல்லாம் காஞ்சி போயிருக்கு. அடிக்கிற காத்து கூட அனலா இருக்கு. சுத்தி பார்த்தா ஒரு அமைதி. ஆனா அது ஒரு வெறுமையான அமைதி. அந்த பெரிய பாலைவனத்தோட நடுவுல ஒரு பாறை இடுக்குல இருந்து ஒரு சின்ன நீரோற்று. அதுல இருந்து சொட்டு சொட்டா ரொம்ப மெதுவா தண்ணி வந்துகிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, அந்த மொத்த வறண்ட நிலத்துக்கும் இந்த சிலத்துளி தண்ணி தான் உயிர் வாழ்றதுக்கான ஒரே ஆதாரம். இப்போ அந்த நீரூற்றை நோக்கி 2 மான்கள் வருது. ஒன்னு நல்ல கம்பீரமான ஒரு ஆண்மான், அதாவது கலைமான். இன்னொன்னு ரொம்ப அழகான ஒரு பெண்மான், பிணைமான். ரெண்டுமே தாகத்தால நாக்கு வறண்டு போய் ரொம்ப சோர்வா அந்த தண்ணிய நம்பி வருது. அந்த கலைமான் சுனையில இருக்கிற தண்ணிய பாக்குது. பார்த்த உடனே அதுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிடுது. இந்த கொஞ்சோண்டு தண்ணி நம்ம 2 பேருக்கும் பத்தாதுன்னு. அதனால தன் கூட வந்த அந்த பெண்மான் வயிறு நிறைய தண்ணி குடிக்கணும்னு ஆசைப்படுது. உடனே அது தண்ணி குடிக்கிற மாதிரி சத்தம் எழுப்பி ஒரு சின்ன ஏமாத்து வேலை பண்ணுது. ஒரு அன்பான ஏமாத்து வேலை. ஆஹா, கேட்கிறதுக்கே எவ்ளோ அழகா இருக்கு இல்லையா? ஆனா ஒரு நிமிஷம், இந்த கதை எங்க இருந்து வந்துச்சு நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இது சும்மா நாம கேட்டு வளர்ந்த ஒரு நாட்டுப்புற கதையா? நிச்சயமா இல்ல. இது வெறும் கதை கிடையாது. இது சரியா 2000 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட நம்ம சங்க இலக்கியம்ங்கிற ஒரு மாபெரும் புதையல்ல இருந்து கிடைச்ச ஒரு முத்து. இந்த சங்க பாடல்களோட சிறப்பே இதுதான். மனுஷனோட உணர்வுகளை ரொம்ப ஆழமா, ரொம்ப நுட்பமா பேசும். இன்னும் சரியா சொல்லணும்னா, இந்த கதை 5 அப்படிங்கிற நூல்ல 38வது பாடலா வருது. இதை எழுதின புலவர் பெயர் மாறன் பொறையனார். பாத்தீங்களா, நாம கேட்ட இந்த சின்னஞ்சிறு கதைக்கு எவ்ளோ பெரிய ஒரு வரலாற்று பின்னணி இருக்குன்னு. சரி, இப்ப உங்களுக்கு இந்த கதையோட முழு அர்த்தமும் தெரியும். அதனால அந்த கவிதைய அதோட மூல வடிவத்துல கேட்கும்போது அதோட அழகு இன்னும் பல மடங்கு கூடும். நான் சொல்றேன் கேளுங்க. சுனைவாய்ச் சிறுநீரை எய்தாது என்று எண்ணி பிணைமான் இனிதுண்ண வேண்டி கள்ளத்தின் ஊச்சும் சுரம் என்ப காதலர் உள்ளம் படர்ந்த நெறி. என்ன ஒரு அற்புதமான வரிகள் இல்லையா? அப்போ அந்த ஆண்மான் செஞ்ச அந்த தியாகத்தோட மையமே இதுதான். அதை 2 படியா பார்க்கலாம். ஒன்னு, தண்ணி பத்தாதுங்கிற நிலைமைய அது சரியா புரிஞ்சுக்குது. 2வது, தன் துணை வயிறார குடிக்கணும்னு தான் குடிக்கிற மாதிரி சத்தம் போட்டு ஏமாத்துது. இது வெறும் ஒரு தியாகம் மட்டும் இல்லைங்க, அது ஒரு அறிவார்ந்த செயலும் கூட. இங்கதான் சங்க இலக்கியத்தோட அந்த மேதையே அடங்கியிருக்கு. பாருங்க, இந்த கவிதைக்கு 2 விதமான அர்த்தங்கள் இருக்கு. நேரடி பொருள் என்னன்னா, ஒரு ஆண்மான் தன் காதலிக்காக தாகத்தை தியாகம் பண்ணுது. ஆனா அதுக்குள்ள இருக்கிற உட்பொருள் தான் ரொம்ப ஆழமானது. அதாவது, ஒரு தலைவன் தன் தலைவியோட மகிழ்ச்சிக்காக என்ன வேணாலும் செய்வான். அவளோட சந்தோஷம்தான் தனக்கு முக்கியம்னு நினைப்பான். இத மான்கள் மூலமா எவ்ளோ அழகா சொல்லியிருக்காரு பாருங்க புலவர். அதனாலதான் கவிதையோட கடைசி வரி ரொம்ப அழுத்தமா சொல்லுது, காதலர் உள்ளம் படர்ந்த நெறி அப்படின்னு. அதாவது, இந்த மாதிரி தன்னலம் இல்லாம தியாகம் செய்யறது தான் காதலர் போகக்கூடிய உண்மையான பாதை. இதுதான் அன்போட வழி அப்படின்னு புலவர் ரொம்ப அழகா முடிக்கிறாரு. அப்போ அன்பின் நெறி அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். அது நாம என்னத்தை வாங்கிக்கிறோம், நமக்கு என்ன கிடைக்குதுங்கிறத பத்தினது இல்ல. அதுக்கு பதிலா நாம நேசிக்கிறவங்களோட சந்தோஷத்துக்காக மனப்பூர்வமா சந்தோஷமா நம்மள நாமளே தியாகம் பண்ற ஒரு அழகான பயணம் தான் அது. பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த கவிதை இன்னைக்கும் நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. தியாகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம காதல் அப்படிங்கிற உணர்வு நிஜமாவே முழுமை அடைய முடியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிந்திட்டு பாருங்க.